ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் நான் வந்து அழுத்தமாக இருக்க பாத்திரம் என்கிட்ட குக்கர் தான், அதனால் குக்கரில் போட்டுக்கிட்டேன். கடுகு, வெந்தயம் நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி, இந்த சமயத்தில் முள்ளங்கியும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா முள்ளங்கி வந்து சீக்கிரமாக வேகாது இல்லையா, அதனால் முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து முருங்கைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முள்ளங்கி வந்து உங்களுக்கு வந்து வதங்கலைன்னா சரியாக வேகாது, அதனால் முள்ளங்கி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், இந்த 2 விழுதை எடுத்து நம்ம வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ஒரு 2 நிமிட்ஸ் இது வந்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காரத்துக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருனால ரொம்ப காரம் வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் வந்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த முருங்கைக்காய், ஆனால் உப்பு வந்து ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸில் தான் போடணும், இல்லைன்னா முள்ளங்கி வேகாது. நல்லா வதங்க விட்டுட்டு லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போதும். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா குக்கர் மூடியை போட்டு மூடிட போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் புளிஜலத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளியை வந்து கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த விழுது, அதையும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியை விட்டு புளிஜலத்தை விட்டு அலம்பி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போட்டிருக்க பருப்பு, காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. அதையும் உங்களுக்கு காமி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.